நாங்க எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் உன்ன மாதிரி மனசு வராது. நல்ல மனசுமா உங்களுக்கு அப்படி நிறைய பேர் வாழ்த்துறாங்க. யாரு காசை திருடலாம், யார்கிட்ட அந்த ஆட்டையை போடலாம், எப்படி ஊழல் பண்ணலாம், எப்படி லஞ்சம் வாங்கலாம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு தூய்மை பணியாளர் ரோட்ல கடந்த 45 பவுன் நகையை வீட்டுக்கு எடுத்து போனதுக்கு அப்புறம் தான் பாக்குறாங்க. உடனே கடவுட்ட சொல்றாங்க, கடவுள் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுமா, சரியான ஆட்டை கொண்டு போய் சேர்த்துடணும்னு காவல் நிலையம் போறாங்க. அங்க நகையை தொலைச்சவங்க அழுத்துட்டே நிக்கிறாங்க. நகையை சரியா கொண்டு போய் சேர்த்துறாங்க. பத்மாக்கா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பத்மாக்காக்குன்னா, அக்காவுடைய பேர்ல போஸ்டல் ஸ்டாம்ப் தபால் தலை வெளியிட்டு இருக்கு அரசாங்கம். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் பாருங்க. உங்களுக்கு தெரியும் அதோடைய மதிப்பு இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல. அது இருந்தா நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாறிடும். பரவாயில்ல, அது எனக்கு வேண்டாம். அப்படியே வாழ்க்கை தலைகீழா மாற வேணாம்னு நினைக்கிற அந்த உள்ளம் இருக்குல்ல, நீங்க தூய்மை பணியாளராக இருந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்புல இருக்கிறவா இருந்தாலும் சரி, உங்க உள்ளம் எவ்வளவு தூய்மையா இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா என்ன ஆகும்? இன்னைக்கு அக்கா வேலை செய்யற அந்த பகுதியில எல்லாரும் வந்து கை கொடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு பத்மாக்கா ஒரு தூய்மை பணியாளரா ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறாங்க. அது 1 லட்சம் ரூபாய் பெரிய விஷயம் இல்லையா? 1500க்கு நான் தேடிட்டு இருக்கும்போது தமிழக அரசு அவங்க பாராட்டி 1 லட்சம் ரூபாய் காசோலை கொடுத்திருக்காங்க. நேர்மைக்கு கிடைச்ச அந்த 1 லட்சம் இருக்குல்ல, அது அவ்வளவு சந்தோஷமா இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். அக்கா சொல்றதை பாக்குறப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை கோடியும் வெறும் மண்ணுன்னு நமக்கு புரியும். இங்க தொடர்ந்து காலங்காலமா எல்லாரும் புகட்டி வந்த அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, நேர்மையா இருக்கும். இருந்தா என்ன நடக்கும்னா இதுதான் நடக்கும்.